ஸ்டூடெண்ட்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி 5.5ல் பரவளையம் பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்வில் கவனிங்க. பயிற்சி 5.5ல் கொஷின் நம்பர் 9. ஒரு ராக்கெட் வெடியானது கொளுத்தும் போது அது ஒரு பரவளையம் பாதையில் செல்கிறது. ஒரு ராக்கெட் வெடி இருக்குது பாருங்கள், அதை கொளுத்துறாங்க. இப்படி மேலே போய் இங்கே வந்து விழுது. சரிங்களா? சரி, அதன் உச்ச உயரம், அதோட உச்ச ஹைட் எவ்வளோ? 4 மீட்டர். அதோட உச்ச ஹைட் எவ்வளோ? 4 மீட்டர். எட்டும்போது கொளுத்தப்பட்ட இடத்திலிருந்து கிடைமட்ட தூரத்தில், அப்போ எத்தனை மீட்டர்? 6 மீட்டர் தொலைவில் உள்ளது. இறுதியாக கிடைமட்டமாக, இறுதியாகனா இங்கேருந்து போய் வருதுன்னா இதோட ஹைட்டில் 4 மீட்டரில் வந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6. அப்புறம் திரும்ப ஃபுல்லாக வந்து விழும்போது எத்தனை மொத்தம் தரையை வந்து அடைகிற டைம் இறுதியாக கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரை அடைகிறது. எத்தனை மீட்டரு? மொத்தம் 12 மீட்டர். அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது பற்றியா, இந்த இடத்த ஒரு கோணம் இருக்குது, அதை எரிக்கோணம் கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ராக்கெட்டை கொளுத்துறாங்க. கொளுத்துன உடனே கவனிங்க, இங்கேருந்து இங்கே வந்து விழுது. இதோட மொத்த டிஸ்டன்ஸ் 12 மீட்டர். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அதிகபட்ச உயரம் பார்த்தோன்னா 4 மீட்டர். அங்கே இந்த 4 மீட்டர் எட்டும்போது எத்தனை இருக்குதான்? கிடைமட்டம் 6. இப்போ இந்தாண்ட 6 6 6 12, அதான் 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இப்படி இந்த பரவளையம் போகுது பற்றியா, அந்த பாதை செல்லுது பற்றியா, அந்த இடத்துல ஒரு கோணம் வந்து ஏற்படும், அந்த எரிக்கோணத்தை நீ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இப்போ என்ன பண்ணணும்? பரவளைய சமன்பாடு. பரவளையம்னா எந்த பக்கம் தரக்கூடியது? கீழ் நோக்கு. அப்போ பரவளைய சமன்பாடு x² - 4ay, இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. இது எதுங்க? படம், ஃபார்முலா. இது சமன்பாடு 1. ஃபஸ்ட்டு தெரிஞ்ச பாயிண்ட் வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? நம்ம 4a வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், -6, -4 x, y 1ல் புரியுதலாமா? எக்ஸுக்கு பதிலது -6 ஹோல் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலது -4, ஒய்க்கு பதில் -4, மைனஸும் ப்ளஸ். அப்போ 4a = a, 6 6 36. அப்போ தற்போ என்னது? 36 இந்த 4 அங்கே எடுத்துனுங்க, 4 = 4a. 9 4 36. எத்தனை நாங்கள்? 36, 9 நாங்கள். அப்போ 4a = 9. 4a வேல்யூ எவ்வளோ? 9 கண்டுபிடிச்சோம். இதை ஒண்டி சமன்பாடு 1ல் போட போகிறோம். போடலாமா? x² - -4a வேல்யூ 9, y சமன்பாடு 2. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கோணம் கேட்டிருக்காங்க. கோணம் கேட்டாவே வகைப்படுத்தணும். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகை எடுங்க. சமன்பாடு 2ஐ எக்ஸை பொறுத்து வகையிடுக. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ x², இந்த அடுக்கு முன்னாடி வந்துடும்ப்பா, 2x. இந்த அடுக்கு நாயிடும் முன்னாடி வந்துடும், 2x -9. இப்போ எதை பொறுத்து வகைப்படுத்துகிறோம்? x. எங்கன்னா இருக்குது y. அப்போ dy / dx, dy/dx. இப்போ நம்மளுக்கு dy/dx வேணும். இந்த பக்கம் எடுத்துக்கணுங்க, 2x / -9 = dy/dx. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் தெரியுங்க? கோணம் கேட்டிருக்காங்க. dy/dxனால் நம்மளுக்கு சாய்வுன்னு அர்த்தம். கவனிங்க பாருங்க, நோட் திஸ், dy/dx = m, m = tan θ. இதை தெரிஞ்சுக்கோங்க. dy/dx = m, m = tan θ. இப்போ நாம் இதுதான் கோணம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது கோணம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? dy/dx பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், tan θ யூஸ் பண்ணலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் x, yயில். சரியா? இந்த சமன்பாடு 3 வச்சுங்க. கவனிங்க, என்னது? 2x -6, -4 x, y. எக்ஸோட மதிப்பு இங்கே என்னது? ஒய்யோட மதிப்பே இல்லை. அப்போ 3ல் பார்த்தீங்கன்னா 3ல், இது 3ல். அப்போ 2 × x மதிப்பு வந்து -6 / -9 = dy/dx. 6 2
-12 டிவைட் பை -9 இன்ட்டு dy/dx. ஒரு நாள் 4, ஒரு 3 3, 4 3 12, 3 3 9, மைனஸ் மைனஸும் கேன்சல். அப்போ 4/3 = dy/dx. dy/dx நம்மளுக்கு என்ன தெரியும்? tan θ. 4/3 = tan θ. நம்ம θ தான் வேணும். அப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிறேங்க. tan இந்த பக்கம் தான் tan இன்வெர்ஸ் 4/3 = θ. சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம். திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணுறாங்க. அவனிங்க ஃபஸ்ட்டு ஒரு ராக்கெட் வழியே கொளுத்துறாங்க. அது எங்கே போய் விழுது? தரையில் விழுது. அதிகபட்ச உயரம் எவ்வளோ? 4 மீட்டர். கிடைமட்டமாக இருக்கும்போது அந்த 4 மீட்டர் ஹைட்டுக்கு போகும்போது எத்தனை இருக்குது? 6. அப்போ மொத்தம் வந்து தரையை தூரத்தை எத்தனை? 12. இப்போ -6, -4 +6, -4. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பரவாயில்லையே, கீழே போகும் திருப்பி x² = -4a. முதல்ல மைனஸ் தெரிஞ்ச பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட் எடுத்த வேண்டிய 4a வெளியே கண்டுபிடிக்கணும். -6, -4. சமன்பாடு 1இல் பிரதியிட x² = -4a. x வந்து -6, y வந்து -4. சப்ஸ்டிட் பண்ணால் 6 36, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 4a = 36/4. அப்போ 4 9 36. 4a = 9. இதை வந்து என்ன திரும்ப 1ல் போட்டால் என்ன வரும்? x² = -4a வெளியே வந்து 9. அப்போ 9y. சமன்பாடு 2 எக்ஸை பொறுத்து வகையிடும். ஏன்னா நம்மளுக்கு தேவையானது கோணம். அப்போ வகைப்படுத்தணும். சரிங்களா? இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வகைப்படுத்தணும் ராக்கெட் சம்மில். சரிங்களா? ராக்கெட் சம்மில் வகைப்படுத்துகிற வேலை இருக்குது. கோணம் கேட்டிருக்காங்க. அப்போ x² வகைப்படுத்தினா அடுக்கு முன்னாடி வந்துடும். இதுக்கு என்ன ஃபார்முலானா x⁴n × n × x⁴n - 1. இதுதான் ஃபார்முலா. சரியா? அதுவே வேறவா இருந்தால் dy/dxன்னு போடணும். சரிங்க அவனிங்க. அப்போ x × 2 இருக்குது. அப்போ 2 முன்னாடி வருமா? அப்போ 1 குறையும். 2ல் 1 போச்சுன்னா 1 மைனஸ் y பொறுத்து பண்ணால் dy/dx. நம்மளுக்கு என்ன வேணும்? dy/dx தான். அப்போ அந்த -9 இங்கே எடுத்துருவோம். சரி, dy/dx என்ன தெரியும்? m = mனா சாய்வு. அடுத்து tan θ கோணம். சரி, நம்ம தெரிஞ்ச பாயிண்ட் என்னது? 3 சமன்பாடு 3 எடுத்து -6, -4 என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டிட் பண்ணி அதை நம்ம 6 2 12 ஒய்யோட மதிப்பு இல்லாதால -4 எடுத்துக்க மாட்டோம். இது எக்ஸை மட்டும் தான் எடுத்துருப்போம். -6 6 2 -12 கீழே -9. அப்போ கேன்சல் பண்ணானது 4/3. அப்போ dy/dx. dy/dx மதிப்பு tan θ. tan θ = 4/3. θ = tan -4/3. இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்க ஈஸியாக. அதாவது ராக்கெட் எந்த ரோட்டில் வெடிக்க போகிறேன்? 4 3 ரோட்டில் வெடிக்க போகிறேன். ராக்கெட் எங்கே வெடிக்க போகிறேன்? 4 3 ரோட்டில் வெடிக்க போகிறேன் அப்படின்னு நான் வச்சுங்க. சிம்பிளாக ஈஸியாக. சும்மா டெல்லர்ஸ்க்கு படம் கம்பல்சரி உண்டு. படம், ஃபார்முலா, கெட் த ஆன்சர்ஸ். இதை எழுதினா கூட அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த டெல்லர்ஸ் பசங்க அட்லீஸ்ட் எல்லோரும் டெல்லர்ஸ் கிடையாது, எல்லாருமே டாப்பர்ஸ் தான். சரியா? ஜஸ்ட் இந்த ஒரு ஆன்சர்ஸ் நான் வச்சுக்க ஒரு ட்ரிக்ஸ். சரியா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் முடியும்.